அடுத்து குருவும் செவ்வாயும் இணைவனால் கிடைக்கக்கூடிய குரு மங்கள யோகம். மங்களனாலே செவ்வாய். குரு மங்கள யோகம். குருவும் செவ்வாயும் இணைவில் இருந்தால் அது குருமங்கள யோகம். அதே போல குருவும் செவ்வாயும் சம சப்தமமாக பார்த்து கொண்டால், 7ஆம் பார்வையாக பார்த்து கொண்டால் அதுவும் குருமங்கள யோகம். அதே போல செவ்வாயை குரு 5ஆம் பார்வையாகவோ 9ஆம் பார்வையாகவோ பார்த்தாலும் அது குருமங்கள யோகம். அதாவது குரு செவ்வாய் இணைவில் இருக்கலாம். குரும் செவ்வாயும் இருவருமே சமசப்தம பார்வையாகவோ அல்லது குருவின் பார்வையிலே செவ்வாய் இருக்கின்ற பொழுது இது குருமங்கள யோகம். அதே நேரத்தில் இந்த குருமங்கள யோகத்திலே குருவும் செவ்வாயும் பங்கப்படாமல் இருக்கணும். வேற இருள் கிரகங்களினுடைய தொடர்பு, அதாவது குறிப்பாக சனி ராகு இதனோட தொடர்பு நிச்சயமா இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் இந்த செவ்வாயும் குருவும் நல்ல வீடுகளிலே, நட்பு வீடுகளிலே ஆட்சியாகவோ உச்சமாகவோ அல்லது நட்பு வீடுகளிலோ இருந்து இந்த பார்வைகள் நடக்கணும். இப்ப நட்பு நிலைக்கு கீழ் இறங்குகின்ற பொழுது அந்த கிரகத்தினுடைய தன்மை குறைபடும். இப்ப குருமங்கள யோகத்தினால என்ன கிடைக்கும்? செவ்வாய்க்கு பலம் அதிகரிக்கிறது. அப்ப செவ்வாயினுடைய காரகங்கள் எல்லாமே சிறப்பானதாக இருக்கும். செவ்வாய்னா என்ன? செவ்வாய்னா உயிர்காரகம், சகோதரன். அப்ப சகோதரர்கள் எல்லாமே நல்லா இருப்பாங்க. சகோதரர்களோட சப்போர்ட் இவருக்கு கிடைக்கும். அதே போல செவ்வாயினாலே அதிகாரம், அப்ப அதிகாரங்கள் கிடைக்கும். அதே போல செவ்வாயினாலே ரத்தம், இவரது ரத்தம் சுத்தமா இருக்கும். ரத்தம் தொடர்பான ஆரோக்கிய குறைபாடு அவ்வளவு எளிதில் வராது. அது மற்ற கிரக நிலையை பொறுத்து. அதே போல செவ்வாயினாலே பூமி மனை, இவர்களுக்கு நிலங்கள் இருக்கும். அது விவசாய நிலமாக இருக்கலாம், இல்லைன்னா பூமி மனைகளாக இருக்கலாம், விவசாயத்துக்கு பயன்படாத நிலங்களாக கூட இருக்கலாம். மொத்தத்தில் செவ்வாயினுடைய காரகங்கள்னு சொல்லக்கூடிய எல்லாமே இருக்கும். இவர் தைரியமான ஆளாவும் இருப்பார், யாருக்கும் பயப்பட மாட்டார். அதே போல இவருக்கு மதிப்பு மரியாதையும் இருக்கும். அதிகாரங்கள் இவர்கிட்ட கிடைக்கும். இந்த செவ்வாய் பலமான செவ்வாயாக இருந்து லக்னாதிபதி மற்ற கிரகங்களும் நல்ல நிலையில இருந்துச்சு அப்படின்னா மருத்துவராகவோ அல்லது போலீஸ் துறை, காவல்துறைகளிலோ, அதாவது காவல்துறைன்னு சொல்லக்கூடிய சீருடைப்படி, அது மிலிட்ரியா இருக்கலாம் அல்லது காவல்துறையா இருக்கலாம். இப்போ காவல்துறை பணிகளிலோ இராணுவத்திலோ மருத்துவராகவோ இருப்பதற்கான வாய்ப்புகள் அது மற்ற கிரக நிலைகளை பொறுத்து. அதே போல அதிகாரமிக்க பதவிகளில் இவர்கள் இருப்பார்கள். வீடு மனை நிலங்கள்லாம் இவங்ககிட்ட இருக்கும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். கனரக வாகனங்கள் வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.